க்ரோ பேக், உரம், மண்ணு, அந்த வேப்பெண்ணெய் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ மாடி தோட்டம்னாலே நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்னன்னா தண்ணி லீக் ஆயிரும், இது பில்டிங் வெயிட் கூடிரும் அப்படின்லாம் சொல்றாங்க. வெயிட்லாம் அந்த அளவுக்கு இதுல இருந்து வந்து போயிட்டு வந்துருப்போம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. அந்த எல்லாமே சேர்த்தா மிஞ்சி மிஞ்சினா 1 டன் வரும். 1 டன் வரும். அந்த இஷ்யூஸ்லாம் இப்போ நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. சரி சரி. நிறைய பேர் பயப்படுறாங்க நமக்கு வீட்டு மாடி தோட்டம் வந்துச்சுன்னா வெயிட் அதிகமாயிடுமோ, தண்ணி வந்துருமோ அப்படிங்கலாம். அதுக்காக நம்ம எதுவும் ப்ரீ பிளான்டா பண்ணணுமா? அதுக்காக தண்ணி மேக்ஸிமம் நம்ம பிளாஸ்டிங் எப்படி பண்ணியிருக்கோம், ரூஃப் காங்கிரீட் எப்படி இருக்குன்னு அதை பொறுத்து தான் இருக்கு. காங்கிரீட் நம்ம போடும்போது நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஓகே 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 ஓகே. அப்புறம் நான் ஏற்கனவே தொடங்க முந்தைய ஃபுல்லாக அந்த பெயிண்ட் ஒன்று கொடுத்தேன், வாட்டர் தண்ணி உள்ள போயிடக்கூடாது. ஓகே 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 ஓகே. சரி சரி சரி. ரொம்ப நல்லா இருக்கு உங்க தோட்டம் சுற்றி பார்க்கும்போது. பூச்செடிகளும் அங்கே நிறைய வச்சிருக்கீங்க. சரி சரி. ஃபர்ஸ்ட்ல பூஞ்செடி தான் வச்சோம். பூச்செடி தான் வச்சு அதை வச்சு அப்படி இருக்கும்போது தான் சரி ரொம்ப கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு வச்சு பார்த்தோம். சரி எப்படி வருதுன்னு. ஓகே ஓகே ஓகே. சரி நல்லா ப்ராப்பராக வந்துச்சு. சரி கண்டினியூ